இப்போ நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் வந்து இப்போ பாரு வந்து கண்ணு வந்து உள்ள வந்து பார்த்துட்டு இருக்கணும்ன்றதுதான் மீன் பண்றதே பிசிக்கல் கண்ணே கிடையாது, பிசிக்கலே கிடையாது. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு பெரிய காட்சிகள் எல்லாம் மேனிஃபெஸ்டட் அத்தனையும் தோன்றியவைகள் அனைத்தும் பெரிய மார்ச்சிங் ஆன், பெரிய மார்ச். பற்றாத ஜீவன் நதி மாதிரி கங்கை ஓடிக்கிட்டே இருக்குல்ல, வருஷம் பூரா ஓடிக்கிட்டே இருக்குல்ல, புது தண்ணி வந்துகிட்டே இருக்கு, போய் கடல்ல கலந்துகிட்டே இருக்கு, திருப்பி ஆவியாருது, அது மாதிரி நடந்துட்டு இருக்குல்ல. அந்த மாதிரி வந்து வெறும் பிரவாகம் போயிட்டே இருக்கு. தோன்றியவைகள் தோன்றியவைகள்னு எல்லாம் எதுல இருந்து ஆரம்பிக்கிறோம்? நம்ம உள்ள உணர்வுல இருந்து, உடலும் மனமுமா சேர்ந்து ஒரு உணர்வு எழுந்துக்கிறது இல்ல. இந்த டெப்த்துக்கு புரிஞ்சாதான் ஃபர்ஸ்ட் மெடிடேஷனே கரெக்டா இருக்கும். ஏன்னா உட்காரும் பொழுதே வந்து ஃபர்ஸ்ட் இது ஒரு சென்டரே இல்லைன்னு தெரியும். பிரவாகம் போயிட்டு இருக்கு, அதுல உணர்ச்சிகள் எல்லாம் உடலை ஆக்கிரமிச்சு நான், என்னை, என்னால், என்னோட, என்னுடன் அப்படின்ற தன்மைகள்ல அது போயிட்டே இருக்கு. இந்த இத இந்த 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 உண்மை வந்து இந்த உண்மையே வந்து நல்லா நிதானப்படுத்தணும், டிட்டாச்மெண்ட் கொடுக்கணும். இது வந்து ஒரு சத்தியம். பக்குவமான மனதுக்கு வந்து இது உடனே தெரியும். திருப்பி பக்குவம்னா என்ன? ரொம்ப ரூட்ல போய் ஃபீலிங்கை நல்லா கவனிக்கிறது, தாட்ஸை கவனிக்கிறது, எல்லாமே தாட்ஸா கன்வெர்ட் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்கிறது, எல்லாமுமே உள் பேசு. அந்த ஒவ்வொரு 6 வேற்றுமை உறுப்புகளுக்கு ஒண்ணுத்துக்குமே வந்து நான்னா யாரு, யார் அந்த நான், எவன்னு கேட்கலாம். என்னைன்னா யாரை, எவனை, இல்லையா? இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இப்படி யாரை, யாரால், யாருடன், யாருக்கு அப்படி போச்சுன்னா வந்து ஆப்ஜெக்டிவிட்டி, நம்மளே நம்மளை பார்க்குறோம். ஆனா சாதாரணமா வந்து நம்ம திங்க் பண்ணும்போது இப்படி திங்க் பண்றோம்னு தெரியாம 6 வேற்றுமை உறுப்புகள் ரூபமாக அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. கன்வர்ஷன் ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கு. எல்லா உடல் மூலமாக செய்தல், உடல் மூலமாக நகர்ந்து பேசி எல்லாம் செய்தெல்லாம் கூட என்ன ஆகுது? திங்கிங்காவே கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. திங்கிங் வந்து டூயிங்கோட நல்லா சேர்ந்து கிடக்கு. நீங்க கார் ஓட்டுறீங்க, கார் ஓட்டும் போது திங்கிங் தேவையே இல்லை. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கிளாஸா ஓட்டலாம். அதுதான் மெடிடேட்டிவா ஓட்டம். எதை பத்தியும் உள்ள வந்து ஒரு பேசுபவன் வந்தால், எந்த வேலையும் பேசுபவன்னாலே அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான்னு அர்த்தம். அவனுக்கு ஒரு நாட்டம் இல்லாமல் அவன் வரமாட்டான். திருப்பி நாட்டம் இப்போ வந்து தாக்குதுன்னா ஒரு செயலை வந்து தாக்குதுன்னாலே ஏற்கனவே பதிஞ்சிருக்கிறான், அந்த அனுபவத்துக்கு ஆட்பட்டிருக்கு, எதையோ நாடி அது பெற்றிருக்கான், அது கிடைச்சிருக்கு. கிடைச்சதுனால ஒவ்வொரு டூயிங்லயும் வந்து திருப்பி திருப்பி அந்த சைட்ல வந்து பேசுறது, இந்த சைட்ல வந்து பேசுறது, தாட்ஸே இல்லாமல், திங்கிங் ப்ராசஸே இல்லாமல், திங்கிங் மாத்திரம் இல்லை, என்னென்னமோ விதமான உள்ளுக்குள்ள சைக்கலாஜிக்கல் டூயிங் எல்லாமே யாரோ ஒரு தனித்த மனிதன் அங்க இருக்கான். அதுல முக்கியமா வந்து திங்கிங்கே பிளஷரபிள், அது ஒரு பெரிய இது மாயை, ஜாலி இல்லை. ஒரு தனி ஒரு கம்ப்யூட்டர்ல தனியா உட்காந்து நம்ம மாட்டுக்கு ஏதோ ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்க மாதிரி கழிக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள திங்கிங் ஆடியோ வீடியோவோட சேர்ந்து அதுவே ஒரு கழிப்பு, அதுவே ஒரு ஸ்ட்ரென்த்ன்னு நினைக்கிற அளவுக்கு இறுகி 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 தொடர்ந்து பை டிஃபால்ட் என்ன ஆகுது? இறுகுது இறுகுது. அண்ட சராசரத்துல எங்கேயுமே ஒரு என்டிட்டி கிடையாது, எதுலயும் கிடையாது, எந்த புல்லுலயும் எதுலயும் கிடையாது. புல்லெல்லாம் நம்ம கொடுத்த பேரு, புறான்னா புறா நம்ம கொடுத்த பேரு,
புறாக்கு தெரியாது தான் புறான்ட்டு. அப்படியே தேக்கி வைக்காத, சிந்தனை காட்படாத இருப்பு. அதனாலதான் சகஜமான பிறப்பு, சகஜமான இறப்பு. சகஜம். பெரிய மூவ்மெண்ட்ல பிறப்பிறப்பு சகஜம். பெரிய மூவ்மெண்ட்ல திங்கிங் கிடையாது, தனிமை கிடையாது. உடலோட சேர்ந்து உடலை நாம நினைக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள சைக்கலாஜிக்கலா தொடர்ந்து நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அந்த திங்கிங்கே வந்து ஒரு ஒரு கழிப்பு மாதிரி. ஆனா ஆக்சுவலா அது வந்து அந்த கழிப்புக்கு பின்னாடி பெரிய டைட்னஸ் இருந்துட்டே இருக்கு. தனி 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 ஒருவர்களா நிறைய சிக்கு போட்டுட்டே இருக்கும். இத வந்து நான் சொல்றது வந்து அப்படியே ஒட்டுமொத்தமா கவனிக்கணும். அப்ப வந்து இண்டிவிஜுவல் தாட்ஸ் எல்லாம் விளக்கவே முடியாதுங்க. ஏன்னா அது வந்துட்டு இருக்கு, பெரிய பெரிய பிரவாகம். பெரிய பிரவாகத்தை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மெடிடேஷனே வந்து ஓயாம அதுக்கு முன்னாடி பார்வை ஷார்ப்பா ஆயிருந்திருக்கணும். கண்ணை மூடி உட்கார்ற தியானம்ன்றது எப்படி இருக்கும்? நேரம் அந்த பியாண்ட்னஸ், அதாவது இந்த தாட்ஸ் இல்லாம, அந்த மெமரியினுடைய தூண்டுதல்கள் இல்லாமல், எந்த ஒருவனும் நடுவுல உற்பத்தியாகி வராமல், தூண்டிவிடப்படாமல், அது மாட்டுக்கு அந்த அந்த அப்பதான் வந்து அந்த ஒரு சைலன்ஸே தெரியும். நம்ம வி ஆர் அவேர்ன்றது நல்லா தெரியும். எல்லாம் நடக்கிறது தெரியுது, எழும்புறதெல்லாம் தெரியுது. தோற்றங்களாகவும் காட்சிகளாகவும் ஞாபகங்களாகவும் விதவித தூண்டுதல்கள் எவ்வளவு அழுந்த உள்ள பதிச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு அழுந்த வந்து அந்த பேட்டர்ன்ல இருப்பாங்க. இப்படி பிரவாகமா போயின்னு இருக்குன்னு சொல்றதுனாலே எப்படி இருக்குன்னா, இது வந்து எல்லாம் ஆல்ரெடி முடிஞ்ச சப்ஜெக்ட். எல்லாருக்கும் எல்லாருடைய நிகழ்வுகளும் எல்லாருடைய ஃபியூச்சரும் எல்லாம் ஃபுல்லி கார்வ்ட் அவுட், ஃபுல்லி ஃபார் எட்டர்னிட்டி. பிறக்க போறவங்க எல்லாம் கார்வ்ட் அவுட். நம்ம இந்த மூலையில பார்த்துட்டு இருக்கோம் அந்த போட்டோவை. பெரிய போட்டோன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு 10 மைல் நீளத்துக்கும் 10 மைல் ஒசரத்துக்கும் ஒரு போட்டோன்னு வச்சுக்கோங்க. நீங்க தம்பாத்தோண்டு இவ்வளோண்டு கண்ணு, இவ்வளோண்டு இடம், ஸ்பேஸ் தான். 6 அடிக்குள்ள தலைக்குள்ள மூஞ்சுக்குள்ள இந்த கண்ணு இருக்கு. அது வழியா அதை பார்த்து உணர்ந்துட்டு இருக்கீங்க இந்த காட்சி பார்த்து. ஆக்சுவலி நீங்க வந்து 5 நிமிஷம் கழிச்சு கடந்து போற காட்சி வந்து ஆல்ரெடி அங்க இருக்கு, முடிஞ்சு போன. இப்போ வந்து புத்தி நகர மாட்டேன்றது இல்லை. புத்தியினுடைய அடத்தை தான் வந்து இங்க உணர வேண்டியதான். எந்த டூயிங்க்கும் அது ஆட்படக்கூடாது. இறைவனை தேடுதல் கூட இருக்கக்கூடாது. இறைவனை தேடி தியானமும் ஒண்ணுதான், வேற ஏதானும் ஒரு வேலை மயமா மனம் யோசிச்சுட்டு இருக்கிறதும் ஒண்ணுதான். பார்க்கிறவனையும் சேர்த்து அந்த காட்சி இருந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அவன் தன் எதிர்க்க இருக்கிறத மாத்திரம் பார்த்துட்டு இருக்கான். அடுத்த 5-6 நிமிஷம் அவனுக்கு நடக்க போறதும் அதுல இருக்கு. அவனுக்கு நடக்க போறது, அதாவது அவனுக்குன்னு சொல்றது எது? அவனுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிராரப்த கர்மங்கள். அந்த பிரவாகம் ஆல்ரெடி எல்லாருக்கும், அனந்த கோடி ஜீவராசிகளுக்கும் எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ்ட். இதனோட டெப்த் புரியுதா உங்களுக்கு? டெப்த் இந்த க்ஷணத்துல இப்படி எல்லா அமைப்பும் வந்து என்னோட இதுலயே என்னன்ற அமைப்புல கிடையாது. என்னன்றதும் அந்த 6 வேற்றுமை உள்ள ஒண்ணுதானே. தனிமைக்கு ஆட்படாமல் இம்பர்சனலா எல்லாம் நடக்குது. இம்பர்சனலா உங்களோட அப்படியே
எழுதி எழுதி வச்சாச்சு. உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கு பிறக்க போற உள்ள பேரன், அவனுக்கு வர போற சந்தேகம், அத்தனை எல்லாம் எவ்ரிதிங் சொல்லு. எங்கேயுமே நம்ம வந்து உள்ள வந்து தனி ஒருவனா சுருங்கி அப்பதான் திங்கிங் நிற்கும். உணர்ந்தாதான் திங்கிங்கே உணரணும். திங்கரை பத்தி தெரிஞ்சிடணும். யாரடா இவன், என்னடா திங்கிங். இப்ப அன்றாட வாழ்க்கையிலே செம்ம ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஏன்னா இந்த எல்லாமே திங்க் அன்றாட வாழ்க்கையிலேயே tremendous relaxation. It is not running away. திருப்பி யாராவது ஓடினான்னா ஓடுறவன் வந்து திருப்பி தன்கிட்டேருந்து தான் ஓடுறான். அப்படி ஓடணும்னு இருந்தா அதுவும் வந்து அங்க ஃபிக்ஸ்டு, அதுவும் டிட்டர்மின்ட். இதுல என்னன்னா இந்த சத்சங்க அமைப்பு மாத்திரம் என்ன பண்றதுன்னா இந்த உண்மைகள் நேர நேரம் அந்த டெப்த்ல போக போக இதுவும் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு, இதுவும் அதுக்குள்ள இருக்கு. ஆனா இது என்ன பண்ணுது, மீது எல்லாத்த பத்தியும் விளக்குது இல்லையா? அதனால பேரமைதி வருது. ஜீவனுக்கு ஃபர்ஸ்ட் அமைதி வருது. ஃபர்ஸ்ட் இஸ் ரிலாக்ஸ், இஸ் கம்போஸ்ட், இஸ் அட் ஈஸ். என்ன இங்க கிடையாது, ஆல்ரெடி நடந்துட்டு. இவன் வந்து டூயிங் அப்படியே விட்டுடணும். வாண்டிங்க, பிகமிங்க, என்ன ஒரு இதுவும் அடுத்ததை பத்தி பேசியே இருக்கக்கூடாது. tremendously still at this point of moment. No seeking. Seeker is a projection. அதாவது அடுத்த செகண்ட் வரப்போற எதிர்காலத்தை எல்லாத்தையும் தன்னுடைய ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும்னு பண்றதுதான் சீக்கர். அவன் கடவுளோட அமைப்பையும் மாத்திட்டு இருப்பான். கரெக்டா? இருப்ப என்னவோ ஒரு இருப்பா மாத்தி அந்த ப்ரொஜெக்ஷனை செல்லுபடி பண்றதுக்கு திங்கிங்க பெருக்கிட்டு இருப்பான். அதனாலதான் எந்த எண்ணமோ அப்படியே அங்கேயே அப்படி போட வேண்டியது. என்ன ரியலைஸ் பண்ண போறோம், அப்படியே போட்டு 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 என்ன ரியலைஸ் பண்ணுவோம் சடனா, ஆமா இந்த அமைப்பே இங்க இல்லை. அது சடனா தான் நடக்கும். அது சடனா அதுவே நடக்கும். கிரேஸ் அருள்லாம் சொல்றாங்கல்ல, அருள், அந்த அருளுதல்ன்றது இதுதான். துருவி 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 அந்த ஃபர்ஸ்ட் அந்த கண்ணை திருப்பி உள்ள திருப்பி பார்க்க வச்சதே வந்து அதுதான். திருப்பி பார்க்க வைக்கிறது இல்லை, ஃபர்ஸ்ட் வெளியே நின்று போச்சு. இல்லை வெளி கிடையாது, திருப்பி உள்ளுன்னா உள்ளுல வந்து ஏதோ பிரதேசத்தை நம்ம சர்ச் பண்ணல, உள்ளேயும் ஒட்டு மொத்தமா ஹோலிஸ்டிக்கா எல்லாத்தையும் பார்க்குறோம். உள்ளுனா திருப்பி என் மனம் அப்படியே பார்க்கல, ஏன்னா எல்லாத்தையுமே போடுறோம். என் மனமும் உங்க மனமும் வேற வேற இல்லை, பிரவாகத்துல அது இன்க்ளூடட். நீங்க நெடுபாரன் நேமை பிடிச்சிட்டு அந்த உடலை பிடிச்சிருக்கீங்க, நான் இந்த நேமையும் இந்த உடலையும் பிடிச்சிட்டு நான் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணிருக்கேன். இதுல வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இந்த மாதிரி அமைப்பே கிடையாது. இதை வந்து நேருக்கு நேர் அது உதிக்கிற இடத்துல அதை வந்து அந்த அந்த தருணத்திலேயே அப்பப்போ அந்த தருணம் ஏதோ தருணம் இல்லை, இந்த தருணத்தை இது கேட்கும் பொழுது இட் இஸ் ஃபாலிங் அவே இல்லை, விழுது இல்லை, ஒண்ணுமே இல்லை. தெர் இஸ் நோ சென்டர், தெர் இஸ் நோ ஒன் இன்சைட். ஆனா இந்த மீடியமான இந்த உடம்பும் இந்த நேமும் ஃபார்மும் இந்த செயல்களும் இப்ப அந்த அமைப்புல இருக்கு, அதனால இருக்கும். இந்த அமைப்புல இதெல்லாம் இருந்துட்டே இருக்கு. இப்ப என்ன, ஃபுல்லி டிட்டாச்டா, நான் அட்டாச்மெண்ட் இஸ் த வே.
நம்ம ஆப்ஜெக்டிஃபை பண்றதுக்கே இங்க வந்து ஒரு சென்டர் கிடையாது. நம்ம எதையுமே ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த செகண்ட் எல்லாமே ஃபிக்ஸ்டு. எல்லாமே ஃபிக்ஸ்டு. இதை உணர்ந்த பார்வை என்ன பண்ணும்? வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடும். வெயிட்டிங்னா திருப்பி என்ன, ஒரு பீயிங்கா இல்லை, என்னவோ நடக்கட்டும் எனக்கு அப்படின்றது கிடையாது. அதுவும் எதிர்பார்ப்பு. வெயிட்டிங் இம்ப்ளைஸ் எதிர்பார்ப்பு. ஏ சென்டர். வெயிட் யாராவது ஒருத்தர் நின்று இருக்காங்களா, யாருக்கு வெயிட் பண்றீங்கன்னு தான் கேட்போம். யாரையும் எதிர்பார்க்கிறோம். ஃபியூச்சர் இஸ் இம்ப்ளைட் இமிடியட்லி. அந்த மாதிரி ஒரு காலமே இல்லை வேற. விளக்குறது என்ன? படம் போட்டு உள்ள இருக்கிற சைக்கலாஜிக்கல் திங்ஸை வந்து காமிச்சுட்டே இருக்கேன். புரியுதா? இது வந்து எல்லா இடத்துலையும் இப்படிதான்.